Jesus, thank you, Father. பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரே, நீர் சகலதும் செய்ய வல்லவர்களே, நீர் செய்ய நினைப்பது ஒன்றும் நடைபெறாது. தகப்பனை நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் நீர் என்னோடு கூட இருந்து, எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை காத்து வருகிறதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, சகலவற்றிலும் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இன்றைய நாளை மீண்டுமாய் என்னுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை தாங்கி ஏந்தி நடத்துங்க. நான் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதல் தெரிவிக்கிறதோடு கூட இன்றைய நாளில் ஆண்டவரோடு கூட நடக்கின்ற நாட்களில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்ததான காரியங்களை குறித்து நான் இன்று உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். தேவனை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும். எல்லாவற்றிலும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் தேவனை முதன்மைப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும். நாங்கள் இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை முதன்மைப்படுத்துவதை, தேவனுடைய வார்த்தையை முதன்மைப்படுத்துவதை முக்கியத்துவப்படுத்துவதில்லை. தேவனுடைய காரியங்களை முக்கியத்துவப்படுத்துவதில்லை. தங்களுடைய வாழ்வும் தங்களுடைய சுய காரியங்களும் தங்களுக்கு பிடித்தவைகளையும் தங்களுக்கு விருப்பமானவைகளையும் செய்வதையே அதிகமான மனுஷர்கள் நாடுகிறார்கள். இந்த பூமி அதைத்தான் விரும்புகின்றது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுக்கு எதில் அதிக பிரியம் இருக்கின்றதோ, தாங்கள் எதை அதிகம் விரும்புகிறார்களோ அதை செய்கின்றவர்களாய் இந்த நாட்களில் வாழ்வதை அதிகமாய் காண முடிகின்றது. தேவனுடைய வார்த்தையை முதன்மைப்படுத்துவதற்கோ அல்லது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கோ அல்லது கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நடப்பதற்கோ பிரியமற்றவர்களாய் காணப்படுகின்றார்கள். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஏனென்றால் நாங்கள் தேவனாலே தெரிந்து கொண்ட பாத்திரமாய் காணப்படுகின்றோம். தேவனாலே நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை செய்ய வேண்டிய அந்த கட்டாயம் என்று சொல்வதை பார்க்கலாம், அந்த அன்புக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அன்பில்லாமல் செய்வதில் பிரயோஜனம் இல்லை. தேவனிடத்தில் அன்பில்லாமல் ஒரு காரியம் செய்வதில் பிரயோஜனம் இல்லை. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டா கூட கணவன் மனைவியிலே அன்பில்லாமல் அல்லது மனைவி கணவன் அன்பில்லாமல் பிள்ளை தகப்பனிலே அன்பில்லாமல் ஒரு காரியத்தை கடமைக்கு செய்வோமானால் அது நிறைவு பெறாது, அது உண்மையும் பெறாது. அதே போலதான் தேவனுடைய ராஜ்யம் காணப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்தானம் எடுக்கின்றார். அப்படி ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான வசனம் மத்தேயு 3:15 நான் வாசிக்க விரும்பினேன். அது லூக்காவிலும் இருக்கிறது. ஆனால் மத்தேயு 3:15 நான் வாசிக்கின்றேன். இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து அவரே நீதி. நீதியாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவினுடைய நீதியை நிறைவேற்றும்படி இடம் கொடுங்கள் என்று சொல்லி. யோவாஸ்நாதன் தேவனால் கொண்டு வரப்பட்ட அந்த ஊழியக்காரன், அவர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படி இடம் கொடுக்கின்றார். அதற்கு அவர் மறுப்பை தெரிவிக்கவில்லை. அப்ப தேவனாலே அழைக்கப்பட்ட
ஒரு தேவனுடைய பிள்ளையாய் காணப்படுகின்றவன், ஒரு ஊழியக்காரனாய் காணப்படுகின்றவன், அல்லது ஒரு விசுவாசியாய் காணப்படுகின்றவன், அல்லது கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற எங்களுக்கு பிதாவினுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு காணப்படுகின்றது. பிதாவினுடைய நீதி என்றால் என்ன? பிதா பிரியப்படுகின்ற காரியம். தேவனுடைய நீதி என்ன? தேவன் பிரியப்படுகின்ற காரியம். இவைகளை அறிந்து செயல்படுவதே நாங்கள் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதாய் காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவானவர் தான் எங்களுக்கு நீதியாக இருக்கின்றார். அந்த நீதியினாலே தான் நாங்கள் ரட்சிக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் எங்களுக்கு பாவ மன்னிப்பில்லை, நித்திய ஜீவன் இல்லை. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவின் ஊடாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது எல்லாம் பிதாவுக்குள் நீதியாய் காணப்படுகின்றது. பிதாவுக்குள் எவைகள் நீதியாய் காணப்படுகின்றதோ அவைகள் தான் கிறிஸ்துவனிடத்தில் இருந்து வெளிப்பட்டது. அதே போலதான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகின்ற நாங்கள், பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள், எங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறது எல்லாம் தேவனுடைய நீதிக்கு ஏற்றதாய் உகந்ததாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். நாங்கள் பைபிளை வாசிக்கின்றோம், சில காரியங்களை செய்கின்றோம், எங்களுக்கு பிடித்ததை செய்கின்றோம், பிடிக்காததை செய்யாமல் விடுகின்றோம், எங்களுக்கு விரும்பினதை செய்கின்றோம். அவைகள் அல்ல. தேவன் விரும்புகிறதும் தேவன் பிரியப்படுகிறதுமான காரியத்தை செய்வதே தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகின்றது. இயேசு கிறிஸ்து, இந்த சம்பவத்தை நான் சொல்லி போகிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்ற போது அவருடைய ஆவி மரணத்துக்கு ஏதுவாய் தூக்கம் கொண்ட போது அவர் சொல்லுகிறார், பிதாவே, இது உம்முடைய வேலையானால், இது உம்முடைய நேரமானால் இந்த காரியம் நிறைவேறட்டும். ஒரு காரியம் பிதாவினால் நிறைவேற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகின்றார். பிதாவை மகிமைப்படுத்தும்படியே இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் காணப்படுகின்றோம். ஒவ்வொரு சோதனைகளிலும் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இதை நான் முதலாவதாக சொல்ல வருகின்ற காரியம் என்னென்றால், கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்ட நாங்கள், கிறிஸ்துவுக்குள் பிறந்த நாங்கள், பிதாவுக்கு பிள்ளைகளாக இருந்த நாங்கள் வாழுகின்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படி வாழ வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. அந்த தேவ நீதி என்னென்றால் கிறிஸ்துவானவர். அந்த கிறிஸ்துவை கொடுப்பதும் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்குள்ளே காணப்படுகின்றது. அதையும் நாங்கள் செய்ய வேண்டியதாய் காணப்படுகின்றது. பாருங்க, 16வது வசனம் சொல்லுகிறது. அப்படியே 15வது வசனத்திலே யோவான் இடம் கொடுக்கின்றார். இயேசுவானவர் 16வது வசனத்திலே இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்படுகின்றது. தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வருகின்றார். யார் தேவ நீதிக்கு இடம் கொடுக்கின்றார்களோ, யார் தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து, தேவன் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார் அல்லது தேவன் என்னை எதற்காக அனுப்பினார், அதை யார் செய்ய வெளியிடுகின்றார்களோ அவர்களுக்கு நேராய் வானம் திறக்கப்படுகின்றது. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகின்றார். எங்களுடைய வாழ்விலும் எங்களுக்கு தேவன் எங்களோடு கூட இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே காணப்படுவாரானால் நான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய விரும்பும் போதும் செய்யும் போதும் அவர் எங்களுக்குள்ளே காணப்படுகின்றார். அன்று எலியாவின் நாட்களிலும் அப்படித்தான் காணப்பட்டது, எலிசாவின் நாட்களிலும் அப்படித்தான் காணப்பட்டது. தேவன் அவர்களோடு கூட இருந்தார், அவர் ஒவ்வொன்றையும் செய்து முடித்தார். சோதனைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். சோதனையை விரும்பாதவன் சாதனையை செய்து முடிக்க மாட்டான் என்று சும்மா எங்களுடைய மொழியிலே சொல்லுவார்கள். சோதிக்கப்படுவான். கட்டாயம் கிறிஸ்துவனுடைய பிள்ளை சோதிக்கப்படுவான்.
ஆனால் அவன் சோதனையிலே ஜெயிக்க வேண்டியவனாய், ஜெயிக்க போதுமானவனாய் காணப்படுகின்றான். ஏனென்று சொன்னால் அவன் ஜெயிக்கும்படிக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுகின்றது. எனக்கு பிடித்த ஒரு சம்பவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதிக்கும்படி கொண்டு போகும் போதெல்லாம் அவர் ஜெயித்தார். ஒவ்வொரு முறையும் வாசிக்கின்றேன். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை வாசித்து நான் இன்றைக்கு வாசித்த போது அதில் ஒரு காரியத்தை என்னால் புதிதாக ஒரு காரியத்தை காண முடிந்தது. எப்படி என்று சொன்னால், நாங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் அந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும். அப்ப பிசாசானவன் வந்து சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்றால், நீ நாங்கள் சொல்லுவோம் எல்லாம், நீ அவ்வளவு பெரிய ஆளானால் அல்லது உனக்கு ஒரு அதிகாரம் இருக்கானால் நீ இதை செய்து காட்டு, அல்லது உனக்கு அவரை தெரியும் என்றால் இந்த காரியத்தை செய்து காட்டு, அல்லது உன்னால் முடியும் என்றால் இதை செய்து காட்டு. அதாவது உன்னை நீ உயர்த்தி காட்டு என்றதுதான் அதன் அர்த்தம். உன்னால் முடியுமானால் செய் என்றால், செய்தால் என்னால் முடியும். ஸோ ஐ கேன் என்றால், ஐ கேன் என்றால் அது அதை மேன்மைப்படுத்துவதற்குரிய காரியங்கள். அதைத்தான் பிசாசானவன் கொண்டு வந்த ஆண்டவரிடத்திலே வைக்கின்றான். என்னென்றால், நீ கிறிஸ்துவானால், நீ தேவனுடைய குமாரனானால் இதை செய் என்று. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை பாருங்க, 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் தேவனுடைய தட்ச ரூபமாய் இருந்தும் சகல அதிகாரங்களை தன்னுடைய கையிலே வைத்திருந்தும் அவர் நினைத்தால் எதுவும் செய்யத்தக்கதான அதிகாரம் அவரிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தும், ஆனால் அவர் தன்னை எப்படி காண்பிக்கின்றார், எப்படி சொல்லுகின்றார் என்றால், சோதிக்கப்படுகிறார் கிறிஸ்து. ஆனால் அந்த சோதிக்கப்படுகின்ற கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. அவர் என்னத்தை சொல்ல இயேசு கிறிஸ்து சொல்ல வருகிறார் என்றால், இந்த மாம்சமான சரீரத்துக்கு அப்பம் தேவைதான், ஆனால் போஜனம் தேவைதான். ஆனால் இந்த ஆவி ஆத்மாவுக்கு, இப்பொழுது இந்த ஆவி ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை போதுமானதாக இருக்கின்றது. ஒரு மனுஷனாய் வாழுகின்றவனுக்கு அப்பம் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையே ஜீவனாய் இருக்கிறது என்று சொல்ல வருகின்றார். எனக்கு ஜீவன் இந்த அப்பம் அல்ல, நீ சொல்லுகின்ற கல்லுகளினாலே உண்டாகின்ற அப்பம் எனக்கு ஜீவனாய் இராமல் தேவனுடைய வார்த்தையே எனக்கு ஜீவனாய் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷனுக்கு ஈக்குவலாய் தன்னை தாழ்த்தி சொல்லுகின்றார். அப்ப ஒரு தேவன் இன்றைக்கு நான் அந்த இடத்திலே நான் எடுத்துக்கொண்டது என்னென்றால், நான் இன்றைக்கு ஒரு மனிதனாய் இருக்கின்றேன். என்னை உயிர்ப்பிக்க, அதாவது என்னை சகலவற்றிலும் பிசாசை ஜெயிக்க தேவனுடைய வார்த்தை எனக்கு போதுமானதாய் காணப்படுகின்றது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு அல்லது இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவுக்குள்ளே மீட்கப்பட்டு பிதாவுக்கு புத்திரராய் காணப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிசாசை ஜெயிக்க தேவனுடைய வார்த்தை போதுமானதாக இருக்கின்றது. அந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு பிசாசை ஜெயிக்கும்படி அவனுடைய கிரியைகளில், அவனுடைய வாழ்நாட்களில் அவன் பிசாசை ஜெயித்து வாழ தேவனுடைய வார்த்தை போதுமானது. பிசாசனுடைய காரியங்கள் என்று சொல்லும் போது நீங்க நினைக்கலாம், அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் இல்லைங்க. நாங்கள் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கிறதென்றுமே நாங்கள் அதைத்தான் நினைக்கிறோம். மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்கும்படி, தனக்குள்ளே பாவம் இல்லாமல் இருக்கும்படி, பாவத்துக்கு இடம் கொடாமல் இருக்கும்படி, இச்சைகளுக்கு இடம் கொடாமல் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான் ஜீவன். அதுதான் 1 ஜோவான் 4வது அதிகாரத்திலே சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார்,
கிறிஸ்துவுக்குள் அந்த ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லி, அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே தான் அந்த ஜீவன் இருக்கின்றது. எங்களுக்கு ஜீவனாய் இருக்கின்ற ஜீவன் அது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கின்றது. அந்த ஜீவன் வேறொன்றும் இல்லை, வார்த்தையாய் இருக்கின்றது. மன்னிக்க வேண்டும், அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில், ஒரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி, நாங்கள் பிழைக்க விரும்ப வேண்டியது அப்பத்தினாலே அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே. ஒரு மனுஷன், கிறிஸ்துவால் பிறந்த மனுஷன் விரும்ப வேண்டியது, நான் பிழைத்திருப்பது அப்பத்தினால் இல்லடி, நான் பிழைத்திருப்பது கிறிஸ்துவினால், நான் பிழைத்திருப்பது இயேசுவின் வார்த்தையினால், நான் ஜீவனுடன் காணப்படுகிறது இயேசுவின் வார்த்தையினால். அதனால் எனக்குள்ளே மரணம் இருக்காது, எனக்குள்ளே பாவம் இருக்காது, எனக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எனக்குள்ளே எதுவும் காணப்படாது என்று சொல்லி சொல்லத்தக்கதான அந்த வார்த்தையின் ஜீவனும் வல்லமையும் அதிகாரமும் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறது. அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அது எங்களுக்குள்ளே காணப்படுவதை தேவன் விரும்புகின்றார். நான் இவைகளை சொல்லும்போது உங்களுக்கு சில வேளைகளில் கொஞ்சம் யோசனையாக இருக்கும். எப்பொழுதும் ஜோயல் மெசேஜ் எடுத்தால் ஜோயல் சொல்லுகிறது, நீ நீதியை நிறைவேற்று, அதை செய், இதை செய், தேவனுக்கு பிரியமானதை செய், அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறது உண்டு, எனக்கு தெரியும். ஆனால் அவைகளையும் செய்யும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகின்ற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அப்படி சோதிக்கப்பட்டு நீங்கள் ஜெயிக்கும் போது, கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்குள்ளே புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் காணப்படும். புகழ்ச்சி, மகிமை, கனம் என்று சொல்லப்படுகிறது. இதிலே எங்களுக்கு அல்ல, அது கிறிஸ்துவுக்கு. பிசாசு எங்களை சோதிக்க வரும்போது, நாங்கள் ஜெயிக்கும் போது அங்கு கனமும் மகிமையும் மேன்மையும் கிறிஸ்துவுக்கு உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் ஒரு காரியத்தை நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கும் போது சொல்லுகிறவர்கள் சொல்லுவார்கள், அவன் கிறிஸ்துவனுடைய பிள்ளை, அவன் சர்ச்சுக்கு போறவன், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், அவன் களவெடுக்க மாட்டான். அவன் களவெடுக்காமல் இருக்கிறதற்கு காரணம் கிறிஸ்து என்று சொல்லப்படும் போது அங்கு கிறிஸ்துவுக்கு கனமும் மகிமையும் உண்டாயிருக்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், பிதாவுக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அப்போ ஒரு மனுஷன் வாழ வேண்டிய விதத்தை எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தார். நாங்கள் சொல்லுகிறோம், தேவனாகிய கர்த்தர் அவர்தான் கிறிஸ்து. பிதா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தை மாறாது, அவருடைய வார்த்தை அழிந்து போகாது, அவருடைய வார்த்தை என்றும் நிலையாயிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஏசாயா 42:24 சொல்லுகிறது, இந்த ஜனமோ அதை கடைசி பகுதியை வாசித்தால் நல்லா இருக்கும். அவர்களுடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவிகொடாமலும் போனார்களே. ஜனங்கள் கெட்டு போனதற்கும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எதிரிகளுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்ததற்கும் ஒரே காரணம், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போகிறவர்கள். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போவோமானால் நாங்கள்
அக்கினிக்கு இரையாவதற்கும் தேவன் எங்களை ஒப்பு கொடுக்க வல்லமையுள்ளவரும் போதுமானவராக இருக்கின்றார் என்கின்றதை இந்த ஏசாயாவிலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். ஏசாயா அதிகாரம் 42:17. நீங்கள் ஏசாயா 42 நீங்க வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இதை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் நீங்க வாசித்து பாருங்க. ஏசாயா 42:17 சொல்லுகிறது, சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து வெட்கப்பட்டு போவார்கள். இதன் அர்த்தம் விக்கிரகங்களை வணங்குகிறபடியினால் அல்ல, பார்க்கப்பட்ட தெய்வங்களை வணங்குகிறபடியினால் அல்ல, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நீங்கள் செவிகொடாமலும் என்னுடைய சத்தத்துக்கு செவிகொடாமலும் உங்களை வஞ்சிக்கிறதான கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நம்பி நீங்கள் என்னை புறம் தள்ளினபடியினால் மிகவும் வெட்கப்பட்டு பின்னடைவீர்கள் என்று சொல்லி, அப்படியே நீ வாசித்து வாங்க, அதை வாசித்து கொண்டு போனால் நல்லா இருக்கும். அப்ப இதை முழுமையாக இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. பின்பு சொல்லுகிறார், 21வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவர்கள் மேல் பிரியம் வைத்து அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். யாருக்கு? அவருடைய ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகின்றது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இது எங்களுக்கு பொருந்தும். ஏனென்று சொன்னால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது அவர்கள் விருத்த சேதனம் உள்ள இஸ்ரவேலர்கள், நாங்கள் விருத்த சேதனம் அல்லாத இஸ்ரவேலர்கள். அதுதான் வித்தியாசம். அதாவது யூதர்கள் விருத்த சேதனம் இல்லாத, அதாவது விருத்த சேதனம் செய்கின்ற இஸ்ரவேலர்கள். நாங்கள் விருத்த சேதனம் செய்யாத, சரீரத்தின்படி விருத்த சேதனம் செய்யாத, ஆவியின்படி விருத்த சேதனம் செய்யப்பட்ட இஸ்ரவேலர்கள் நாங்கள். அவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேலர்கள் மேல், இந்த ஜனங்கள் மேல் நான் பிரியப்பட்டதன் நிமித்தம், அந்த நீதியின் நிமித்தம் நான் இவர்கள் மேல் பிரியத்தை வைத்து நான் வேதத்தை முக்கியப்படுத்தினேன். அதாவது என்னுடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு முக்கியப்படுத்துகிறேன். ஆனால் அவர்களோ என்னுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மனதில்லாதவர்களாய் இருந்தார்கள். அப்படி அவர்கள் காணப்பட்டதனால் இந்த ஜனங்கள் கொள்ளையாடப்பட்டு சூறையாடப்பட்டு இருக்கிறார்கள். சிக்கப்பட்டவர்களாய், கெபியிலே சிக்கப்பட்டவர்களாய், சிறையிருப்பிலே இருக்கிறவர்களாய், அடிமைப்பட்ட ஜனங்களாய் இன்றைக்கு அவர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களை ஒப்பு கொடுத்தது வேறொருவரும் அல்ல, அவர்களை ஒப்பு கொடுத்த தேவன் நானே என்று சொல்லுகிற கர்த்தர் அவர். அவர் அதிகாரம் உள்ள தேவன். அவர் தான் செய்ததை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் என்னென்றால், யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரனுக்கு ஒப்பு கொடுத்தவர் யார்? அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்று சொல்லுகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு ஒரு துணிவு வேண்டும்! உங்களை எதிரியின் கைகளில் ஒப்பு கொடுத்த தேவன் கர்த்தர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அப்படி சொல்லத்தக்க ஒரு ஆள் இருக்குமா? நீங்கள் பாவம் செய்ததினால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் போனதினால், அவருக்கு நீங்க இடம் கொடாததினால் தேவன் உங்களை எதிரிகளின் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதை நான் மீண்டும் வாசிக்கிறேன். யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலரை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா? கர்த்தர் அல்லவோ அவர்களை கொள்ளைக்காரர் கையிலே அந்த தேசத்தை சூறையாடும்படிக்கு, அந்த தேசத்தை அழித்து போடும்படிக்கு, அவர்களுக்கு சிறையிருப்பு பண்ணும்படி, அவர்களை குகைகளிலே அடைத்து போடும்படி அந்த ஜனங்களை அவர்கள் கைகளில் ஒப்பு கொடுத்த தேவன் கர்த்தர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்.
ஏன் என்று சொன்னால் அவர் அப்படி செய்ததற்கு காரணத்தையும் ஏசாயா சொல்லுகிறார். அப்படி செய்த கர்த்தருடைய வழிகளில் அவர்கள் நடக்க மனமில்லாமல் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்கள். அவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கும் செவி கொடாமல் அவருடைய வேதத்துக்கும் செவி கொடாமல் போனதினால் தேவன் அவர்களை சிறையிருப்புக்கும் அடிமைத்தனத்துக்கும் சூறையிடாடுகிறவர்களாகிய புற தேசத்து ராஜாக்களின் கைகளிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, பின்பு அவர்கள் கர்த்தரிடத்திலே மனம் மாறி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் விடுவிக்கின்றார். கர்த்தர் ஒவ்வொரு நேரங்களிலும் அவர்களை ஒப்பு கொடுப்பதும் உண்டு, அவர்களை விடுவிப்பதும் உண்டு, எதிரியான ராஜாக்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பதும் உண்டு. பிறகு அவர்கள் வந்து மனம் திரும்பும் போது அவர்களை விடுவிப்பதும் உண்டு. நீங்க வேதத்தை அழகா வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒவ்வொரு முறையும் விடுவிக்கும் போதும் அவர்களை காத்து கொள்ளும் போதும் அங்கு கர்த்தருக்கு பிரியமான ஒருவன் இருப்பார். சில வழியில் நியாயாதிபதிகளில் பாருங்க இருப்பாங்க, ராஜாக்களில் பாருங்க இருப்பாங்க. அதாவது ஆதி ஆகமத்தில் இருந்து நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு ஃபுல்லாக புதிய ஏற்பாட்டுக்கு பிறக்கும் முதல் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவர்களை தேவன் துரத்தி விடும்போது அல்லது எதிரிகளினுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கும் போது சொல்லுவார், உங்களுடைய அக்கிரமங்கள் மிகுதியாகிவிட்டது என்று சொல்லுவார். பின்பு அவர்களை விடுவிக்கும் போது ஒருவர் எழுப்பி வரும்போது அவர் அவனின் நிமித்தம், அந்த ஒருவனின் நிமித்தம் அந்த ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அதே போலதான் இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் செய்து நாங்கள் காணப்பட்டோம். ஆனால் அந்த கிறிஸ்துவாகிய ஒருவர் மூலம் அவர்களை ரட்சிக்கும்படி விடுவித்திருக்கின்றார். அந்த விடுவிக்கப்பட்ட நாங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வழிகளிலே நின்று நாங்கள் அவருக்கு பிரியமானதையே நாடி அவருக்கு பிரியமானதையே நாங்கள் செய்வோமானால் தேவன் எங்களை எரிகின்ற அக்கினிக்கு ஒப்புக்கொடார். எங்களை தேவன் நித்திய ஜீவனுக்குள்ளே காத்துக் கொள்ளுவார். ஒருவன் தன்னை நித்திய ஜீவனுக்கும் ஆயத்தப்படுத்த முடியும், தன்னை நரகத்திற்கும் ஆயத்தப்படுத்த முடியும். அவன் தன்னை தேவனொன்று பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளலாம். அதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள எண்ணிக்கொள்ளாதீர்கள். நாங்கள் இன்னைக்கு சகலவற்றையும் செய்து போட்டு நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்ள எண்ணிக்கொள்ளுகிறோம். அன்று இயேசு கிறிஸ்துவானவரை சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ ஆபிரகாமுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்ள எண்ணாதே. ஏனென்றால் அவன் என்னை தேடினான், அவன் என்னை கண்டான். நான் உனக்கு முன்பாக நிற்கின்றேன். உனக்கு என்னை காணவும் விருப்பமில்லை, நான் சொல்றதை கேட்கவும் விருப்பமில்லை. அன்று நான் ஆபிரகாம் என்னை காணல, விசுவாசித்தான், சொன்னேன், கேட்டான். ஆனால் நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன், நீ விசுவாசிக்கவும் இல்லை, சொல்றதை கேட்கவும் இல்லை. அதனால நீ ஆபிரகாமின் பிள்ளை என்று எண்ணிக்கொள்ள நினையாதிருப்பாயாக என்று சொல்லுகின்றார். அதே போலதான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லத்தக்கது, தேவனுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ள சொல்லிக்கொள்ள காணப்படுகின்றோம். ஆனால் கிறிஸ்துவையும் வார்த்தையையும் தூரப்படுத்தி அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் அவர் அவருடைய வேதத்தை முக்கியப்படுத்துவார். அதனாலே தான் வெளிப்படுத்தலாம், அவருடைய வார்த்தையிலே ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும், மத்தேயுவிலே 24 சொல்லும்போது நியாய பிரமாணத்தில் ஒரு எழுத்தாகிலும் அதன் எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் அழிந்து போகாது. கர்த்தருடைய வார்த்தை நித்திய ஜீவனையும் கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவனுக்கு அந்த வார்த்தையை அவனை எரிகின்ற அக்கினிக்குள்ள நினைப்போம். நாங்கள் நீதியாய் நிதானித்து நடக்க தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதனாலே தான் நான் சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, அவருடைய வார்த்தைக்கு முதன்மைப்படுத்துங்க. நித்திய ஜீவனா அக்கினியா? முடிவு எங்களுக்கு
அதிகாரம் கிறிஸ்துவனூடாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை இழந்து போகாமல் காக்க வேண்டியது எங்கள் பொறுப்பாக இருக்கின்றது. இதோடு கூட நான் முடிக்க விரும்புகின்றேன். நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறதான காரியம், அசட்டை பண்ணாதிருங்க. கிறிஸ்துவையும் வார்த்தையும் அசட்டை பண்ணாதிருங்க. வெடுக்காதீங்க. மற்றவனுடைய இச்சையாதீங்க. மற்றவனுடைய இச்சையாதீங்க. மற்றவனுக்குள்ளதை கொள்ளை பொருளாய் சூறையாடாதீங்கண்டா சூறையாடாதிருங்க. ஆலயத்தை கள்ளர் குகை ஆக்காதீங்க என்று சொன்னால் கள்ளர் குகை ஆக்காதீங்க. சகோதரனுக்கு இடுக்கன் செய்யாதீங்கண்டா இடுக்கன் செய்யாதீங்க. கர்த்தர் பரிசுத்தர். அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிறவனை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும் வரைக்கும் தேவன் ஒருவரே நல்லவர். அவர் அதைத்தான் தாவீது சொல்லும்போது அழகாய் சொல்லுவார், கர்த்தாவே நீர் செய்கிறது எல்லாம் நீதியானது. நீர் ஒருவனை கொன்று போட்டாலும் அது நீதியாயிருக்கிறது என்று சொல்லி அவர் நீதிபரர். நாங்கள் எங்களை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். பிதாவே, இந்த வேலைக்காக உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எதற்காக எங்களை அழைத்தீரோ அதை சுமந்து செல்லுகின்ற, அதை செய்கின்ற, அதிலே நடக்கின்ற பாத்திரங்களாய் நீங்க எங்களை நடத்துங்கப்பா. எப்படி கிறிஸ்துவானவர் பிதாவினுடைய நீதியை நிறைவேற்றும்படி காணப்பட்டாரோ, பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது, பிசாசானவனாலே சோதிக்கப்படும் போது அவர் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு போதுமாயிருக்கிறது என்று சொல்லி எல்லா இடங்களிலும் ஜெயித்தார். பிதாவே, அதே போல குமாரனாலே உயிர்ப்பிக்கப்பட்ட நாங்கள், குமாரனுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்களும் பிசாசை அறிந்திருந்து அவனை ஜெயிக்கவும் பிதாவே நீ தெரிந்து கொண்ட அந்த பாத்திரத்திலே நாங்கள் பானம் பண்ணவும் அதற்குள்ளே காணப்படத்தக்கதாகவும் எங்களுடைய இருதயங்களை புதுப்பீங்க, எங்களுடைய சிந்தைகளை நினைவுகளை புதுப்பீங்க, எங்களை மறுரூபமாக்குங்க, எங்களை நடத்துங்க. பிதாவே, ஒவ்வொருவருடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் மன்னிக்கப்பட்டது ஆண்டவரே. அப்பா, அதனாலே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், ஒருவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பின்பும் அவன் மீண்டும் மனம் திரும்பி அவன் பாவத்திலே விழுந்து விட்டால் அவனை புதுப்பிக்கின்ற காரியம் அது கூடாத காரியம் என்று சொல்லி, பிதாவே, நாங்கள் பாவத்திலே விழுந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே விழுந்து மீண்டும் புதுப்பிக்கப்படக்கூடாத நிலைமைக்கு போகாதபடி உம்முடைய ஆவியை ஆண்டவரை எப்படியும் எப்பொழுதும் அனலாய் நாங்கள் வைத்திருக்கத்தக்கதாய் நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.